10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது. 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டுக்கே வரலைங்க. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்களாம் வந்தவங்க. சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்போ இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது. 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது. வெகு விரைவில் மழை இருக்கிறது. எல்லாம் ஓப்பன் குடோனில் அடுக்கி இருக்கிறது. அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லையும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் இந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்கள் அங்கே போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்தபோது நாங்கள் வேகனில் அனுப்பி வச்சோம். உடனே கூட திடீர்னு மழை வந்த காரணத்தால் அப்பொழுது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கே ஆய்வு செய்து உடனுக்குடன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடன் நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்களாம் வந்தவங்க. நாங்களாம் கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்தோடு செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உணர்வு ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக தலைவர் ஸ்டாலின் அவர் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். ஆக அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம்.